தென்னிந்தியர்களில் கிட்டத்தட்ட 1/3 இதய நோய் சிகிச்சையில் பரவலாக பயன்படுத்தப்படும் குளோபிடோக்ரல் என்னும் மருந்து நிவாரணம் அளிப்பதில்லை என புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். இதய தமனிகளில் ரத்தம் உறைவதை தடுக்க வழங்கப்படும் குளோபிடோக்ரல் எனும் மருந்து தென்னிந்தியர்களில் சுமார் 31% நபர்களுக்கு சிகிச்சையில் எந்த பயனையும் அளிப்பதில்லை என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. தென்னிந்தியாவைச் சேர்ந்த 45 முதல் 55 வயதுக்குட்பட்ட 197 இதய நோயாளிகளிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பங்கேற்றவர்களில் 62 நபர்களுக்கு, அதாவது சுமார் 31% இந்த மருந்து இரத்த தட்டுக்களை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ளன. மரபணு மற்றும் உடல்நிலை காரணிகளால் இந்த மருந்துகள் 1/3 தென்னிந்தியர்களிடம் வேலை செய்யவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். முக்கியமாக இந்த மருந்து செயல்பட உதவும் உடலின் ஆற்றலை தடுக்கும் மரபணு மாற்றம் 34% தென்னிந்தியர்களிடையே உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் மருந்தானது உடலில் செயல்படாமல் போகிறது. மேலும் அதிக உடல் பருமன் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோய் இருப்பவர்களிடமும் குளோபிடோக்ரல் மருந்து எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய நோயாளிகளுக்கு மாரடைப்பு அபாயம் இருப்பதால் மரபணு சோதனைக்கு பிறகு தகுந்த மாற்று மருந்துகளை வழங்க மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்.